ஒரு சிலர் வந்து தாண்டி போயிடுவாங்க. என்ன மாதிரியான ஃபீல் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த என்ன நடக்கணுமோ அதை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பேட்சப் ஆகிட்டு ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நிற்பாங்க. பேட்சப் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மனநிலையையும் இல்லைன்ட்டா அவங்களுடைய லைஃப்பையும் மாற்றும் மேம்? எப்படி அந்த பேட்சப் வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு ஒரு கன்சர்னை ஏற்படுத்தும் மேம்? ஆக்சுவலி இது வந்து நம்ம ஜெனரலைஸ் பண்ணவே முடியாதுடா. பிகாஸ் ஒரு சில டைம் வந்து பீப்புள் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, ஆனா அது நம்பிக்கை கிடையாது. there are people who find pleasure in others pain. நீங்க அந்த மாதிரியான ஒரு பர்சனான்னு முதல்ல யோசிங்க. அதே மாதிரி உங்க கூட ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அந்த பர்சனும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்களான்றத யோசிங்க. இட்ஸ் நாட் அபவுட் நீங்க யோசிக்கிறது நீங்க ஃபீல் பண்றது அப்படின்றத தாண்டி ஆக்சுவலா அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, பேட்சப் அப்படின்னா இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி உங்களுக்கு இன்னொரு அந்த பர்சன் பிடிக்கல, ரைட்? அது ஏன் இன்னொரு பர்சன் சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எமோஷனல் பிளாக்மெயில் தானே? டோன்ட் யூ திங்க் சோ? மேபி அது வந்து என்னன்னா லைஃப்ல அந்த பேட்சப் அப்படிங்கிற வார்த்தை தாண்டி ஒரு பெட்டரான வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஓ, பீப்புளே இருந்துட்டு அந்த டிவோர்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்றாங்க அப்படின்னா அந்த செப்பரேஷன் டைம்ல இல்லாட்டி அது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஃபர்ஸ்ட். நீங்க யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு இந்தந்த ஹாப்பி ட்ரைட்ஸ் இருக்கு, இந்தந்த சேலஞ்சிங் ட்ரைட்ஸ் இருக்கு. இந்த சேலஞ்சிங் ட்ரைட்ஸ் என் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் இப்படிதான் அவங்க பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், அது வந்து எனக்கு பெட்டரான பர்சனா எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே இருக்கணும். இதுதான் சொல்றேன், இட் இஸ் அ ஸ்கில். ஸ்விம்மிங்கோ டிரைவிங்கோ அந்த மாதிரி எமோஷனலா நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கணும்.